இன்று நாம் சந்திக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை, மனச்சோர்வு, துரோகம், கனிமை, வலி, அநீதி, நம்முடைய உள்ளம் அடையும் வேதனை, இவைகள் எல்லாவற்றினூடாக இயேசு கடந்து சென்றார். இவைகள் அனைத்தையும் அவர் தேவனாகவோ தேவனுடைய தூதனாகவோ அல்ல, நம்மை போல ஒரு மனிதனாக இருந்து அவைகளை ஏற்றுக்கொண்டார். இன்றைய அனுதின தியானம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18. இங்கு தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவை மகா பிரதான ஆசாரியராக அறிவிக்கிறது. நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதனைகளை அனுபவித்தவராகவும் அதனால் நாம் சந்திக்கும் சோதனைகளில் எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்று அறிந்தவராகவும் அவரை காட்டுகிறது. அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட போதிலும் பாவமில்லாதவராக திகழ்ந்த உண்மையான பிரதான ஆசாரியர் என்று தேவனுடைய வார்த்தை உறுதியாக சொல்லுகிறது. இன்று நாம் சந்திக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை, மனச்சோர்வு, துரோகம், தனிமை, வலி, அநீதி, நம்முடைய உள்ளமடையும் வேதனை, இவைகள் எல்லாவற்றின் ஊடாக இயேசு கடந்து சென்றார். இவைகள் அனைத்தையும் அவர் தேவனாகவோ தேவனுடைய தூதனாகவோ அல்ல, நம்மை போல ஒரு மனிதனாக இருந்து அவைகளை ஏற்றுக்கொண்டார். சோதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டவர் மாத்திரமல்ல, அவைகளை நன்கு அறிந்து கொண்டவர், அவைகளை மேற்கொண்டு ஜெயித்தவர். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்கும் போது நமக்கு வரும் கேள்வி, என்னை யார் புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? என்னுடைய சூழ்நிலைகள் யாருக்கு தெரியும்? ஆனால் தேவனுடைய வார்த்தை உறுதியாக சொல்கிறது, தேவன் உன் சோதனையை உன்னை காட்டிலும் மிக நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியவர். நம்முடைய சோதனையில் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆம், நம் சோதனைகளின் நேரத்தில் நமக்கு உதவி செய்ய வல்லவர் நம் ஆண்டவர். நாம் சோதனைகளை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் அவர் நமக்கு இரக்கத்தையும் கிருபையையும் அளிக்கிறவர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். எபிரேயர் 4:15-16 வரை. நாம் கடந்த நாட்களில் செய்த பாவங்களுக்காகவும் நாம் செய்த அவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்காகவும் வரவேண்டிய தண்டனையை அவர் தாமே ஏற்றுக்கொண்டு நமக்கு எந்த தண்டனையும் வராதபடி நம்மை விடுவித்தது அவருடைய இரக்கம். இரக்கம் கடந்ததை மன்னிக்கும் தேவனின் அன்பு. அதே சமயம் இப்போது நாம் எதிர்கொள்ளும் சோதனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், மனச்சோர்வுகள், கண்ணீர், அழுத்தங்கள், இவைகள் அனைத்திலும் நமக்கு உதவி செய்வது அவருடைய கிருபை. கிருபை நிகழ்கால சோதனையில் நமக்கு உதவியாக அவைகளை கடந்து செல்ல வலிமை தந்து நம்மை ஜெயம் கொள்ளச் செய்கிறது. நீங்கள் தனியாக சோதனையின் ஊடாக கடந்து செல்லவில்லை. உங்களுக்கு உதவி செய்யும் மகா பிரதான ஆசாரியர் உங்களோடு இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.